வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு சிறிய சிந்தனையோடு நம்ம நிறைவு செய்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை என்பது மனதினுடைய அடிப்படையில் தான் வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனம் எவ்வாறு இயங்குகிறதோ அதை பொறுத்துத்தான் எண்ணங்களுடைய வெளிப்பாடு. எண்ணங்களே வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து விடுகிறது. அதனாலதான் அந்த எண்ணத்தினுடைய சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒழுங்கு அமைப்புக்கு உட்பட்ட ஒரு எண்ணங்களாக வளர வேண்டும். அது ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள இயங்கும் எண்ணங்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நெகட்டிவ் தாட்டுக்கும் சக்தி உண்டு, ஆனால் பாசிட்டிவ்க்கு அதிகமான சக்தி உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள் விரைவில் பலிக்கும். அப்போ மனோசக்தி என்று சொல்லலாம். இந்த மனித மூளை எண்ணங்களை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு சுமார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுமார் மினிமம் குறைந்தது 64,000 எண்ணங்களை பிரதிபலிக்கும். அது ஒரு எண்ணங்கள் கூட திருப்பி வரலாம். அப்படி எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் மூளை. மூளை இந்த எண்ணங்கள் எந்தவாறு இயங்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கிறாங்க விஞ்ஞானிகள். அப்படி அது மாற்றி அமைச்சிச்சுன்னு சொன்னா, மூளை தன்னை மாற்றி அமைக்கும் பொழுது அதனுடைய மாற்றம் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் சொல்லுவாங்க. டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் அப்படி பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா, ஒரு விளைவை கொடுக்கக்கூடியது டிஎன்ஏல இருந்து தான் வருங்க. டிஎன்ஏ குரோமோசோம்ஸ். இந்த டிஎன்ஏ குரோமோசோம்ஸை பத்தி சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா பல வருடங்களுக்கு முன்னால ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். நான் கன்னியாகுமரி இதுல கூட பேசும்பொழுது கூட அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. போனாங்க பல வருடங்களுக்கு முன்னால அந்த டிஎன்ஏ குரோமோசோம்ஸ்குள்ள ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த குரோமோசோம்ஸ்குள்ள போய் பார்க்கும் பொழுது ஷெல்ஃப்ஸா அடுக்கி வச்சிருக்குங்கிறாங்க. ஷெல்ஃபா புஸ்தகம் அடுக்கு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அத பதிவுகள்னு சொல்றாங்க. அதுக்கேற்பத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அங்குதான் நமக்கு என்ன நோய் வர வேண்டும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குங்கிறது. என்ன நோய் வரணும்னு அங்க எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு என்ன நிகழ வேண்டும்னு எழுதியிருப்பாங்க. அப்ப அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாடுல ஆராய்ச்சி செய்தவங்க அப்படி உங்க ஜீன்ஸ்குள்ள குரோமோசோம்குள்ள போய் அப்படி ஒரு நோய் இருக்குன்னு சொன்னா அதை வெளியே எடுத்துடலாம், அழிச்சிடலாம் அப்படின்னாங்க. அது தவறு. நான் அப்ப சொன்னேன், நான் இது நடந்து ஒரு 20 வருடங்கள் இருக்கும். இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வச்சுட்டு ஆராய்ச்சி செய்யும் பொழுது நான் மன்றத்துல பேசும் பொழுது கூட சொன்னேன், இப்படி சுஜாதா சொல்லியிருக்கிறாரு, விஞ்ஞானத்துல இனி வருங்கால விஞ்ஞானத்துல அது மாற்றம் அமைக்கப்படும் சொல்லி. இதுல தாவரங்களுக்கு மாத்துறாங்க, பட் அப்படி இல்லை மனிதனுக்கு. ஏன்னா இங்க கருமைய பதிவுன்னு இருக்குது. அப்ப அங்க என்னவாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு காந்த அலை தான் இருக்கும். அந்த காந்த அலையை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அது தன்னுடைய பதிவை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவ்வளவுதான். அதை மாற்ற முடியாது. அது காந்த திணிவு பெற்றதாக இருக்கும். அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அன்பர்களே, அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? மூளையையும் சரி அல்லது நம்முடைய கருமையத்தையும் சரி தூய்மைப்படுத்திக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, தூய சிந்தனைகளை தான் வளர்க்கணும். அப்ப நல்ல சிந்தனைகளை வளர்க்கும் பொழுது அது மூளையிலும் பிரதிபலிக்க கருமைய பதிவு, நம்ம பாஷையில் சொல்லும் பொழுது கருமைய பதிவு, வேதாத்திரி சொல்லக்கூடிய இந்த ரெண்டையும் மாற்றி அமைக்கணும்.
அப்போ தீய நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும் பொழுது, எதிர்மறையான எண்ணங்கள் கொடுக்கும் பொழுது அதுவும் பதியப்படுகிறது. அப்போ இன்னைக்கு ஒரு நோய் வருதுன்னு சொன்னா, அந்த நோய்க்கு மருந்து உடல்ல கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, மனதில் தான் கொடுக்கணும். மனதில் தான் கொடுக்கணும். எக்செப்ஷனல் முதுமை நோய், அதாவது உடலினுடைய இயக்கம் மாறுறதுனால நோய் வந்தது. ஆனா கருமைப்பெண் பதிவு பிரகாரம் குரோமோசோம்ஸ்ல பதியப்பட்டது போல நோய்களை வெளிப்படுத்தும். அப்ப அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும் பொழுது அங்கு நோய்கள் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அப்ப மருந்து என்பது மனதிற்கு தான் கொடுக்கணும். அப்ப மனதிற்கு கொடுப்பதாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நிரந்தர தீர்வை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒன்று தியானம். தியானம் மூலமாக அந்த ஆழ் மனதிற்குள் நம்ம செல்லணும். நம்ம இன்னைக்கு ஆழ்நிலை தியானம் நடத்துறோம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த தவம் ஏற்ற ஏற்ற உடலில் உள்ள பதிவுகள் நீங்கும். அந்த பதிவுகள் மாறும். குரோமோசோம்ல அந்த பதிவுகள் மாறும். பல நோய்கள் நீங்கும். அதைத்தான் ஆழ்நிலை தியானமாக நம்ம நடத்தி கொண்டிருக்கோம். அப்போ ஒரு ஆழ்நிலைக்கு செல்லும் பொழுது நீங்கள் அகத்தில் காண்பது அண்டம். அதான் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில்ங்கிறாங்க. அகத்தில் காண்பது அனைத்தும் அண்டம். எப்ப நம்ம அகத்துல அண்டத்தை கண்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சொல்லலாம். ஒண்ணு வெளி, இன்னொன்னு காந்தம். அணு, அதுல இருந்து காந்தம். இதை வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு தான் முக்கியமா இருக்குது. மறைபொருளாக இருக்கக்கூடியது இது. அணு மூன்றுன்னு இருக்குது. அதுல இதை மட்டும் எடுத்துக்கணும். அணுக்கள் உயிராக வருது. அப்ப அடுத்தது காந்தமும் வெளியும் தான். அப்ப நீங்கள் அண்டமாக மாறும் பொழுது, தவத்துல ஆழ்ந்து போகும் பொழுது, நீங்களே பிரபஞ்சமாக, நீங்களே சுத்த வெளியாக மாறுகிறீர்கள். இந்த சுத்தவெளி காந்தம், இந்த சுத்தவெளி அண்டம் என்பது அழுக்கற்றது, அப்பழுக்கற்றது, அப்பழுக்கானது, தூய்மையானது, மேன்மையானது. அப்ப நீங்க ஆழ்நிலை தியானத்திற்குள் செல்லும் பொழுது உங்கள் மனமும் உடலும் தூய்மையானதாக மாறுகிறது. இதான் ஒரு பேசிக் புரிஞ்சுக்கணும். ஏன் தவம் செய்யணும்னு சொன்னாங்க. அதுல ஆழ்நிலை தவம் செய்யணும். ஆகினை துரியம் எல்லாம் ஆரம்ப கட்ட ஸ்டேஜஸ். சுத்தவெளி தவம் தான் உயர் தவம். இன்னைக்கு நம்ம வேதம் குழுமம் அந்த காந்த திணிவு, சுத்தவெளிக்குள் எப்படி ஆழ்ந்து செல்வது, ஸ்டில்னஸ் எப்படி கொண்டு வருவது, அதுக்காக தவத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த 4 நாட்களாக நடத்தணும். அது பிராணாயாமம் தான். அதை ஒட்டித்தான் அந்த இது கொடுத்தோம். பட் ஆனா நான் சொன்னேன், ஆகினை மணிப்புரகம் அதனுடைய இயக்கம்னு சொன்னோம். ஆனா அதனுடைய எண்டு ஸ்டில்னஸ் தான். அந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஸ்டில்னஸ்குள்ள போகணும். அசைவற்ற நிலை. அசைவற்ற நிலைக்குத்தான் காந்தமும் உள்ள வரும், சுத்த வெளியும் உள்ள வரும். நம்ம சந்தர்ப்பம் கொடுக்கிறோம், சக்தி ஈர்ப்பு கொடுக்கிறோம். ஆனா நீங்க நல்லா தவம் செஞ்சீங்கன்னு சொன்னா அமைதி ஆகும் பொழுது தானாக அது உள்ளுக்குள்ள வரணும். இயல்பாக அது உங்களை கவ்வ வேண்டும். இயல்பாக அந்த பிரபஞ்சம் தோற்றமளிக்க வேண்டும். அது கொஞ்சம் ஆழ்நிலை தியானம். நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு அது தெரியும். அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்போ உங்களுடைய உள்மன கதவைத்தான் திறந்து விடணும். நீங்க ஆள் மனசுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இங்க நிறைய அடைச்சு வச்சிருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த அடைத்து வைத்தது அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு அகம் நோக்கி நம்ம பிரயாணிக்கணும்.
ஏன்னா நீங்க நம்ம மகரிஷி அவர்கள் அந்த மன விரிவுக்காகத்தான் துரியாதீதம் கொடுக்குறாங்க. ஆனா துரியாதீதத்தினுடைய உச்சநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பிண்டத்துக்குள்ளதான் அண்டம் தெரியும். அது ஒரு சீக்ரெட். அதனால அன்பர்களே, அதை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளும். அப்ப எண்ணங்களை சீர்மை அமைக்கும் பொழுது மகரிஷி சொல்லுவாங்க அடிக்கடி, எதை நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறுகிறீர்கள். அப்போ ஒரு நாளைக்கு 64,000 எண்ணங்கள் வருதுன்னு சொன்னா நம்ம அசஸ் பண்ண முடியாது. எந்த எண்ணம் எப்ப பிரதிபலிக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம ஒரு மேல்பதிவை கொடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் சச்சங்கம். சச்சங்கம் இட்ஸ் எ வேல்யூபிள் ஒன். இப்போ உங்களுடைய எண்ணங்கள் அங்க வருமான்னு கேட்டா வராது. ஒரு அளவுக்கு தவ எட்டினவங்களுக்கு வராது. ஒரு சிலர் இங்க இருப்பாங்க, ஆனா வெளியில எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். அது வேற. அதுக்குதான் சச்சங்கங்கள் வேணுங்கிறது, கூட்டு தவம் வேணுங்கிறது. அப்ப அந்த நிலைகளை நம்ம அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது. நெகட்டிவ் தாட்ஸ் வராது. அப்ப எதிர்மறையான எண்ணங்களை வரவிடாமல் ஒரு பாசிட்டிவ் திங்கிங், நேர்மையான எண்ணங்களை நம்ம விதைக்க பழக வேண்டும். அப்படி நேர்மையான எண்ணங்களை விதைக்க பழகும் பொழுது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கும். அப்ப நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பொழுது நேர்மறையான செயல்கள் நடைபெறும். அப்போ உங்களுடைய மனம் என்பது, இங்க ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டா, இந்த மனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி சொல்லியிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் பதியுதுன்னு சொல்லி. அப்ப இந்த மனசிற்கு நீங்கள் ஒன்று பதியப்படும் பொழுது அதற்கு ஒரு எதிர் விளைவு உண்டு. அப்ப நல்ல எண்ணங்களை பதியும் பொழுது நல்ல செயல்களே நடக்க துவங்குகிறது. அப்போ மனம் என்பது ஒரு தோட்டம் மாதிரி. நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. மனம் என்பது ஒரு தோட்டம் மாதிரி. அந்த தோட்டத்தில் நீங்கள் முல்லை விதைக்கிறீர்களா அல்லது ஒரு ரோஜா பூவை விதைக்கிறீர்களா? அப்ப நல்ல எண்ணங்களை விதைக்கும் பொழுது நன்மையே நிகழ்கிறது. நெகட்டிவ் வரும் பொழுது நெகட்டிவான செயல்கள் வருகிறது. சார், நான் எல்லாமே நல்லா தான் விளைச்சேன். ஒரு சில அன்பர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் நல்லதையே செய்யறேன், எல்லாமே செய்யறேன், ஆனா எனக்கு துன்பம் வருகிறது. நம்ம எத்தனை காலம் தவம் செய்யறோன்னு தெரியாது. எத்தனை பிறவி தவம் செய்யறேன்னு தெரியாது. உங்க பெற்றோர்கள் பக்திமான்களாக இருந்து, உங்களுடைய தாத்தா பாட்டி பக்திமான்களாக இருந்து ஒரு தவம் செய்திருந்தாங்கன்னு சொன்னா பதிவுகள் குறைஞ்சிருக்கும். பதிவுகள் குறைவாக இருந்திருக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க ஸ்மூத்தா கொண்டு போலாம் லைஃப, தவத்தை, எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஆனா இந்த தலைமுறை தான் நீங்க வந்திருந்தீங்கன்னு சொன்னா, இவர் சொல்ற மாதிரி 128 தலைமுறையினுடைய பதிவை நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னா, இந்த பிறவியில தான் நம்ம நீக்கி ஆகணும். வேற வழி கிடையாது. அப்ப அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, அந்த பாவப்பதிகளும் போக்கும் வழிகள்ல மேல் பதிவு கொடுங்க அப்படிமா. அடியோடு அழித்தல் அப்படிமா. அடியோடு அடித்தல் என்பது இன்னைக்கு நடத்துக்கிட்ட ஆழ்நிலை தியானம், துரியாதீதம், ஆழ்நிலை தியானம். மேல்பதிவு என்பது தியானம், சச்சங்கம், நல்ல நண்பர்களோடு இணைத்தல். நீங்க என்னைக்குமே சரி, ஒரு நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு சொன்னா நல்ல நண்பர்களாக இருக்கணும், நல்ல ஃபேமிலியா இருக்கணும். நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்டிருக்கணும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நெகட்டிவ் பர்சன்ஸோட ஒரு ஃபேமிலிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களை நெகட்டிவ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம நினைப்பது போல தவ செய்யறவங்க எல்லாம் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாதுங்க. தவந்த இருக்கிறவங்க எத்தனை பேர் நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். எதிர்மறையான எண்ணங்கள். அதனால மகரிஷி அவர்கள் என்ன ஆராய்தல் கொடுத்தாங்க? தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிரமண தூண்டுதல், கருவைப்பு, தெய்வீகம். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை மாற்றி அமைக்க வேண்டும்? 64,000 எண்ணங்கள் பிரதிபலிக்க சும்மா இருக்கும் போது எதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எதை நீக்கிவிட வேண்டும் என்பது நாம தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும்.
அப்ப எண்ணத்தில் தான் எல்லாமே துவங்குகிறது. இது ஒரு புதிர். மனிதன் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தையே மாற்ற முடியும் எனக்குள் எழுந்தது. இவன் அனைத்தையும் தோற்றுவிக்கிறான், அனைத்தையும் செயல்படுத்துகிறான். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சார். அப்போ அந்த பல்பினுடைய யுக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருந்தது தாமஸ் ஆல்வான் எடிசன் மூலமாக வெளிப்படுகிறது. ஒரு எண்ணத்தின் மூலமாக அவருக்கு எண்ணம் தோன்றுகிறது, அதை செயல்படுத்துகிறார். இன்னைக்கு ஆர்கிடெக்ட் எத்தனை கட்டடங்களை பார்க்கிறேன், எத்தனை மாடி கட்டடங்கள். சென்னையில போய் பார்த்தீங்கன்னா 50 மாடி கட்டடம் வானுயர்ந்து நிக்குது. 50 மாடி கட்டடங்கள். எப்படி இதெல்லாம் மனிதனுக்கு தோன்றியது? அவன் எண்ணத்தின் மூலமாக வெளிப்பட்டது. எண்ணத்துல வெளிப்படுது, அங்க செயல்படுகிறது. அப்போ உங்களிடம் தாமஸ் ஆல்வா எடிசனிடம் தோன்றிய எண்ணம், வேதாத்திரி மகரிஷியிடம் தோன்றிய எண்ணம், வள்ளலாரிடம் தோன்றிய எண்ணம், ரமண மகரிஷியிடம் தோன்றிய எண்ணம், அவங்களுக்குள்ள எண்ணம் தானே தோன்றிச்சு. நம்ம சிவானந்தா அவருடைய வாழ்க்கை வரலாற சொல்லும் பொழுது, அவர் ஒரு மருத்துவர். சிவானந்த சுவாமி அவர் மருத்துவ தொழில் செய்யும் பொழுது திறம்பட செய்தவர் மலேசியா. ஆனா அவர் ஒரு நாள் சிந்தனை பண்றாரு, ஏன் நோய் வரணும் மனிதனுக்கு, விபத்து ஏன் நிகழ்கிறது அப்படிங்கிற பொழுதுதான் அவருடைய ஆராய்ச்சி பண்றார். நம்ம உடலுக்குத்தானே நோய் கொடுக்கிறோம், மனதுக்கு இல்லை. அப்ப மனசுதான் மருந்து அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அதை விட்டுட்டு தான் அவர் நேர ரிஷிகேஷுக்கு வந்து தீட்சை வாங்கி, அவர் பேர் குப்புசாமின்னு நினைக்கிறேன், குப்புசாமி. ஆனா அவர் சிவானந்தராக மாறுறார். அதான் இன்னைக்கு சிவானந்த ஆசிரமம் ரிஷிகேஷ்ல பெரிய அளவில் இருக்கக்கூடியது. அவர் அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா சிவானந்த ஆசிரமம் இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்குது. அதனால உங்களுடைய எண்ணம் எதை விதைக்க வேண்டுமோ அதை விதையுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், உறவுகள் நல்லா இருக்கணுமா, அதற்கான சிந்தனையை கொடுங்க. அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. உங்களுடைய எண்ணம், சொல், செயல் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். உங்க எண்ணம் சரியா இருக்கான்னு பாரு, அதற்கேற்ப சொல் வருகிறதான்னு பாரு, செயல் இருக்கான்னு பாரு. இல்ல, இன்னைக்கு நான் சில அன்பர்களை பார்க்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் மனவளக்கலை மன்றத்தை தாண்டி சில இயக்கங்களை பார்க்கிறேன். அவங்க அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசுறாங்க, எனர்ஜியா இருக்கிறாங்க. நம்ம மன்றங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எனர்ஜியே இருக்காது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே தூங்கி வந்தவங்களும் தூங்க போயிடுவாங்க. அதனால வளர்ச்சி இல்லை. நல்ல எண்ணங்களை விதைக்கும் பொழுது when you positive thinking கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு ஆற்றலை கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும் பொழுது அது ஆற்றலை செலவழித்து விடும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் எல்லாமே கொடுக்குறாங்க. இயற்கைக்கு முரண்பாடாக நீங்கள் சென்று விடாதீர்கள்ங்கிறாங்க. பொய், களவு, சூது, கலை, கற்பழிப்பு, பழி செயல்கள், அந்த மாதிரி எண்ணங்களுக்கு நீங்க போயிடாதீங்க.
ஏன்னா சொல் கொடுத்தானே செயல் வருது, எண்ணத்தில் தான் செயல் வருது. அப்ப உலகம் நன்றாக இருக்க வேண்டும், ஆழ்த்துங்கள். எண்ணம், சொல், செயல் ஒரே மாதிரி இருக்கு. அது மனவளக்கலை ரொம்ப கம்மி. நடைமுறையில் நிறைய சிக்கல் இருக்கு. மகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமான கலையை கொடுத்திருக்கிறாங்க. எண்ணம் ஆராய்தல், மனவளக்கலை என்ற ஒரு கலை, மிகப்பெரிய கலை. வாழ்த்துங்கள், பகைவரையும் வாழ்த்துங்கள். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க பாரு. பகைவரையும் வாழ்த்துங்கள். அப்போ உங்களுடைய மனம் ஒரு நேர்மறையான எண்ணத்தில் எழக்கூடிய எண்ணங்களை நோக்கி, அல்லது அந்த எண்ணங்களை தவிர்த்து விட்டு உங்களுக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிங்க. நான் 2 நாட்களுக்கு முன்னால காலையில பேசும்போது கூட சொன்னான், நாளை என்ன தேவை அப்படிங்கறது நீங்க தீர்மானிங்க. அதான் மகரிஷி அவங்க சொல்லும் பொழுது ஒழுக்கத்திற்கு உட்பட்ட எண்ணம். அந்த எண்ணம் பிறருக்கு தீங்கு வரக்கூடாது, ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடாது. வாழ்த்துங்க. நான் கூட சொன்னேன், பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க ரிக்வெஸ்ட் கொடுங்க, பகைமை கூட மாறி உங்களிடம் அன்பு காட்ட ஆரம்பிப்பார். நான் ஒரு உதாரணத்தை 2 நாட்களுக்கு முன்னால கூட சொன்னேன். அப்ப எதையுமே மாற்ற முடியும். அண்டம் என்பது உங்களுக்குள்ளதானே இருக்குது. அதை எழுப்பிவிடக்கூடிய திறன் உங்களுடைய மனதிற்குத்தானே இருக்கிறது. அப்போ உங்களுடைய எண்ணத்தை நான் சொன்ன இரவே தீர்மானிங்க, நாளைக்கு நம்ம என்னுடைய செயல் என்னவாக இருக்கணும்னு சொல்லி. அதான் நீங்க நைட்டே எண்ணத்தை கொடுக்குறீங்க. நல்ல எண்ணங்களை கொடுங்க. இப்போ உங்களுடைய எண்ணம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா செயல் தானாக வரும். நீங்க பாருங்க, 4 நாளா 170 பேர் வந்தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தவிர 120 பேர் தான். 50 பேர் காணாம போயிட்டாங்க. போய் காலையில தவம் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏன் காணாம போனாங்க? ஒருத்தட்ட கேட்டேன் நான், ஐயா நீங்க ஏன் தவத்துக்கு, எனக்கு தூக்கமே வர்றது இல்லைன்னு. இப்ப காலையில 5 மணிக்கு தூக்கம் வர்றது இல்ல, வரலாம்ல. ஏதாவது ஒரு காரணம். இன்னொன்னு சொல்றேன் நான், நாளைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், நாளைக்கு கேளுங்க. நீ ஏன் காலையில தவத்திற்கு வரணும்னு சொல்லி. அண்டத்தை ஈர்ப்பு சக்தி கொண்டு வரக்கூடிய திறன் காலை தவத்திற்கு மட்டும்தான் உண்டு. காலை தவத்திற்கு மட்டும்தான் உண்டு. மற்றதுக்கெல்லாம் ஈர்ப்பு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. அதனாலதான் நம்ம தவத்தை 5:30 5 கொண்டு போனோம். ஏன்னா அந்த 5 to 5:30 இருக்கு பாருங்க, அந்த இடத்துலதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதனாலதான் உங்களுடைய எண்ணம் சொல் செயலை நீங்க நல்லா கொண்டு வரக்கூடிய நேரம் அந்த காலை நேரம். அப்ப நைட் நீங்க எண்ணங்களை கொடுத்துருங்க, என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி. காலையில நான் சொன்ன பிரபஞ்சத்திற்கு நன்றி, இன்னைக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எல்லோரும் ஃபர்ஸ்ட் இந்த நன்றி உணர்வு, அடுத்து உங்களுக்கு வாழ்த்துதல் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து பார். பெண்டிங் ஒர்க் இருக்கக்கூடாது, காலதாமதம் செய்யக்கூடாது. எனக்குலாம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், இப்பமெல்லாம் அப்படி இல்லை. உடனுக்குடன் எல்லா வேலையும் செய்யறாங்க. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அப்ப அந்த எண்ணம் சொல் செயல்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய எண்ணங்களை உயர்த்துங்க. வெதர் இட் இஸ் ஹை குவாலிட்டி, மேம்பட்ட எண்ணங்கள், உயர்வான எண்ணம். நான் கூட ஹெல்த் வெல்த்னு பேசணும். 50 வயசுக்கு மேலப்பட்டவங்க நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்க வேண்டாம், சம்பாதிச்சது போதும், டேக் ரெஸ்ட். ஆனா நீங்க எனக்கு வெல்த் பத்தலன்னு சொன்னா அதற்கான ஒரு முறையிடுங்க. நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுங்க. ஒரு வயது இருந்துச்சுன்னு சொன்னா, அதான் அமெரிக்காவில் சொல்றாங்க 70 வயசுக்கு அப்புறம் தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம்.
அதான் தே ஆர் லிவிங் அப் டு 100 இயர்ஸ், 90 இயர்ஸ், 100 இயர்ஸ் வரை இருக்கிறாங்க. நமக்கு 58 வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எதுக்கு வேலைக்கு? மனவளக்கலையிலேயே என்ன ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு முதிர்ந்த பேராசிரியர் வந்தா மதிக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதுல இங்க ஒரு பேராசிரியர் இருந்தார், ராமன் சொல்லிட்டு, அருமையான பேராசிரியர். நான் அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன், கும்பகோணத்துக்கார், அருமையான பேராசிரியர். இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னால அவரு கோயம்புத்தூர்ல அவங்க பையன் வீட்டுல இருக்கிறாரு. ஐயா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டணும். நல்லா இருக்கிற செல்வின் அப்படின்னு. அப்போ பக்கத்துல மன்றங்களுக்கு போறீங்களான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. போன செல்வின், ஆனா என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி. மதிப்பு அப்படிங்கிறது வாங்க வாழ்க வளமுடன், நீங்க நல்லா இருங்க, அந்த அந்த மாதிரி இல்லை. அவர் வாங்க, அது அந்த ஒரு பேராசிரியர் போறாருன்னு சொன்னா கொஞ்சம் முன்னால் உட்கார வைக்கணும். இல்ல ஒரு ஒரு 5 நிமிஷம் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே இப்ப மனவளக்கலை மன்றத்துக்கு நான் இடையில சில மன்றங்கள் போவேன், இப்பவும் போறேன். சில தெரிந்த அன்பர்கள், ஒரு அன்பர் நீங்க வந்துடாதீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் அங்க வரேன்னு சொன்னால வேண்டாம், நீங்க 6:30 மணிக்கு அப்புறம் வாங்க அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கு சிக்கல் மாதிரி. இன்னொரு அன்பர் இருக்கிறார், நான் போகும்போதெல்லாம் பேராசிரியர் செல்வின் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு அனுபவ உரை ஆரம்ப உரை அவர் நிகழ்த்துவார், அதுக்கப்புறம் தத்துவ சிந்தனை கொடுக்கட்டும். அப்படி அன்பர்கள் இருக்கிறார். அதான் இது, நான் பகைவரே வாழ்த்துவோம் இருக்கிறோம். நம்ம என்ன பகைவர்களா? வேதாத்திரியத்தை கொண்டு செல்லவர்கள் தானே. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, குட் தாட்ஸ், நல்ல எண்ணங்களை வைங்க. ஞானரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணனை கண்டு மனவளக்கல் அன்பர்கள் வணங்குகிறார்களா, பயப்படுகிறார்களா, எதிர்க்கிறார்களா? எதிர்மறையான எண்ணங்களை விடக்கூடாது, அதைத்தான் சொல்ல வந்தோம். அதுக்காக உதாரணம் காட்டுறேன். பாலிடிக்ஸ் எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம தவ முடிவுல மனவள இது உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளம் என்று வாழ்த்தணும். இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். ஒரு அம்மா தான் சொன்னாங்க இதை ஞான ரிஷி கிட்ட, தவ நடத்தும் போதுதான் சொன்னாங்க, இந்த கிராம வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுனால நீங்க ஏன் ஆலியாரை வாழ்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தை வாழ்த்த ஆரம்பிச்சோம். உடனே ஐயா சொல்லிட்டார், நாளை இருந்து வாழ்த்துங்கிட்டார். பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவா மாறுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அது பாலிட்டிக்ஸா எடுக்க வேண்டாம், எல்லாம் அவங்க நிலையில அவங்க இருப்பாங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்களை நீங்க உயர்த்துங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்க சிந்தனை பண்ணுங்க. நீங்க ரொம்ப உங்களுக்கு வேண்டாதவங்களை பகைச்சிருப்பாரு, ஒருத்தர் ஏமாத்திருப்பாரு, ஏதாவது செஞ்சிருப்பாரு. நம்மளுடைய கர்மா தான் அங்க இயங்குது. நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரிதான் சூழ்நிலை சுற்றி இருக்கவர்கள் இயக்க ஆரம்பிக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்ப அதை மாற்றி அமைக்கணும். பிரச்சனை இல்லாத இடங்களே கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு மோட்டிவேஷன் ஒருத்தர் அருமையா பேசுனீங்க, எல்லாமே நல்லதா நடக்குமான்னு கேட்டார். வெளிச்சம் வரணும்னா இருள் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு. அருமையான மோட்டிவேஷன். இருள் இருந்துதான் ஆகணும். அப்போ நீங்க பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு உரசல் வருதுன்னு சொன்னா, அந்த உரசல் கழிந்து சமாதானம் ஆகும்போது கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க, அபரீதம், அபரீதம். அதை நீங்க அனுபவிச்சு பார்த்துருப்பீங்க இல்வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போ ஒரு அனுபவம் மகிழ்ச்சி வரணும்னு சொன்னா அங்க ஒரு உரசல் வந்தாகும். அந்த உரசலை நாம் அதிகப்படுத்தக் கூடாது, அதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம தவ யோகிகள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஞானிகள்னு சொல்றோம், அருள்நிதின்னு சொல்றோம், ஞானாசிரியர்னு சொல்றோம். அப்ப நாம அதை மாற்றி அமைத்துக் கொள்ளணும். அதனால அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளில் இருக்கிறது. உங்க மனசுலதான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் தவம். தியானத்தில் நீங்கள் அமருங்கள், உங்கள் மனதை சமாதானப்படுத்துங்கள். அந்த சமாதானத்தில் உங்களுக்கு
நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். அந்த நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சீரமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில், உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் அமைந்திருக்கிறது. ஒரு சிலருக்கு எல்லாருமே நல்லா தான் இருப்போம், ஆனால் எழுகின்ற எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சி, கோபம், கவலை எல்லாமே நம்மளை மாற்றிவிடும். அதை எல்லாமே மாற்றி அமைங்க. இன்னைக்கு கூட நம்ம அன்பர் ஒரு அம்மா போன் பண்ணாங்க. நான் கூட சொன்னேன், நான் எனக்கு 21 ஆக்சிடென்ட் ஆகிறது வரை ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பாடியினுடைய இம்பேலன்ஸ், ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, கால் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இம்பேலன்ஸ் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னால் ஐ வாஸ் டூ யங், நல்ல யங்கா நல்ல திடமா இருந்தேன் நான். பட் அந்த வயதினுடைய இம்பேலன்ஸ் ஆரம்பிக்குது. நான் அவங்ககிட்ட சொன்னேன், வி ஹாவ் டு அக்செப்ட். அப்ப நோயை ஒரு வயசுக்கு அப்புறம் துரத்த முடியாதுங்க, அதை பழகி கொள்ள வேண்டும். உடல் என்பது அப்படித்தான் மாறும். அப்ப முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வோம். மருந்துண்ணல், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, இதன் மூலமா மாற்றி அமைத்துக் கொள்ளும். அந்த மாதிரி அமைத்துக் கொள்வோம். ஆனால் ஏன்னா நீங்க எனக்கு நோய் வந்துச்சு நினைச்சீங்கன்னா கூட எதிர்மறையான எண்ணங்கள். நோய் வந்துச்சு நினைச்சீங்கன்னாலும் எதிர்மறையான எண்ணம் தான். இந்த நோய் சரியாகும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நேர்மறையான எண்ணம். அவ்வளவுதான். இந்த நோய் உங்களை விட்டு போயிடும். அதற்கான வழிமுறை கிடைக்கும். அதுதான் சொல்றேன் நான். அதற்கான வழிமுறை கிடைக்கும். அதனால எந்த வயதுல இருந்தாலும் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை கொடுங்க. அந்த வகையில் அன்பர்களே, உங்களுடைய வாழ்வை சீராக சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு மனவளக்கலையில அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சிறப்பாக வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை உங்களுக்கு நாங்க கைடன்ஸ் கொடுக்குறோம். எப்பனாலும் எனக்கு போன் பண்ணுங்க, மெசேஜ் கொடுங்க. ஏதாவது இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நிறைய நண்பர்கள் போன் பண்றாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க. உங்களுடைய சிக்கலுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.